பொன்னல் ஏன் உங்களுக்கு அங்கெல்லாம் வேலை இல்லைங்களா? இவ்வளோ தூரத்தில் வந்து வேலை செய்கிறீங்க? இருக்கா? விழுப்புரத்தில் இருக்கா? அங்கே கரும்பு வெட்டுறது தானே? எல்லா வேலையும் இருக்கா? இங்கே தங்கிக்கிறீங்களா? நைட்டு எங்கே போய் படுத்துக்குவீங்க? ஆ, தண்ணி பந்தலா? என்னங்க? இல்லை, எங்கிறது இல்லை. நாங்கள் இந்த தொழில் வந்து 16 வருஷமாக பண்ணுறேங்க. 16 வருஷத்தில் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறோம். நல்லதாக செய்யணும்னு ஆசை, அதனால செய்கிறோம். இயற்கையாக கொடுக்கணும். கரும்பு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அடித்து ஜூஸாக புழிஞ்சு அப்புறம் சர்க்கரையாக தேய்க்கிறோம். அச்சு வெல்லம் போடுறோம், குண்டு வெல்லம், அப்புறம் உர வெல்லம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. உர வெல்லம் உரைச்சி எடுக்கிறது. இப்போ நீங்கள் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எனக்கு 20 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ வீட்டுக்காரரு இதோட சேர்ந்து தான் பண்ணிட்டுருக்கீங்க? சரிங்க. எங்கள் வீட்டுக்காரரு தான் பதம் எடுத்து எல்லாம் கற்றுக் கொடுத்தது. எங்கள் அப்பாவும் பதக்காரரு தாங்க. சரி. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரோட சேர்ந்து நானும் இது பண்ணிகிட்ருக்குறீங்க. சொந்த பிஸ்னஸை பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி இருக்குங்க. எங்கள் மாமனார் தாங்க, சின்ன மாமனார். அவர் பேருங்க? சின்ன மாமனார் பேர் தேவராஜ். தேவராஜா? சரி சரி. அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. சரி. நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எல்லாமே பார்த்துக்குவோம். அவரு இதில் போட்டிருக்கிற முதலீடெல்லாம் அவரு தான், ஆனால் நாங்கள் தான் பார்த்துட்ருக்குறீங்க. சரி சரி.
தண்ணி தோறது வந்து பதத்துக்கு வேண்டி தோறதுங்களா? வெளியில் போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு விவசாயி வந்து கரும்பு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் வாங்கி கொட்டி நல்லா ஆட்டி சுத்தமான சர்க்கரையாக பண்ணி தரேன். எங்கிட்ட பாட்டி நல்லா பாட்டி வந்து சேருது. எங்கிட்ட நல்ல வியாபாரம் நல்லா போயிட்டு. அப்படியே ட்ரை ஆக ஆக அப்படியே சர்க்கரை ஆகுங்க. எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஆகுங்களா, 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் பக்கமாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை சர்க்கரையை மாற்றுவீங்க. இது ஜவு மிட்டாய்ங்களா? சரி சரிங்க. லைட்டாக போங்க. இது 2 கிலோ பேக்கு, 5 கிலோ பேக்குங்களா இது? சரி சரி. 10 கிலோ 5 கிலோங்களா? 2 கிலோ பேக் 50 கிலோ. சரி சரி.